ஏன்னா என்ன எத்தனை காலத்துக்கு இந்த ஃப்ராடு இந்த புழுகுனி வேலையை செஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பீங்க. ஒரு கூமட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன தேவை பேசிட்டு இருக்கிறது. திமுகங்கிறீங்க. திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு கட்சின்னு யாராவது சொல்லுங்க. அது ரெண்டு வெவ்வேறு கட்சின்னா வேற சித்தாந்தம் கொண்டது. பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு கட்சி, வெவ்வேறு சித்தாந்தங்கள், வெவ்வேறு கோட்பாடு, வெவ்வேறு தத்துவத்தை கொண்ட கட்சி. யாராவது சொல்லு. ஒரே ஒரு கருத்துல இந்த இடத்துல காங்கிரஸ் பிஜேபியில இருந்து மாறுபடுது ஒண்ணு, இல்ல அதிமுக திமுக இந்த இடத்துல மாறுபடுது ஒண்ணு. இப்ப ஆட்சியில் இருக்கிற திமுகவில் இப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுகவில் 10க்கு மேற்பட்டவர்கள் அதிமுக அமைச்சர்கள். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஐயா சேகர் பாபு, ஐயா கண்ணப்பன், ஐயா ரகுபதி, ஐயா முத்துசாமி, தம்பி செந்தில் பாலாஜி, ஐயா ஏவா வேலு, வேற நேர் விட்டுனா ஐயா கே சார் சொல்லுங்க. முதன்மையான அந்த அமைச்சர்கள் எங்க இருந்தாங்க? இங்க இருந்தாங்க அதிமுகவில். இப்ப இங்க இருக்காங்க. நாளைக்கு இங்க இது வரும்னா இங்க வருவாங்க. இது கரெக்டா இது தாய் கழகத்துக்கு வர்றது, இது போட்டா சேய் கழகத்துக்கு வருது. அப்போ இது சொர்ணாக்கா, திமுக ஒரு சொர்ணாக்கா, அப்புறம் இங்க இருந்து வருது ஒரு வர்ணாக்கா வருது, அப்புறம் இங்க வாசிதில் அப்புறம் சொர்ணாக்கா டைப் வருது. உங்களுக்கு புரியுதுன்னு இருக்கு. தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தாய் கொடுமைக்காரியா இருந்தா பிள்ளை அப்படியே கோகில வாணியா பிறந்துருமா? இது கொடுமை. இதை ஒரு ஏமாத்தி இந்த ஜனத்தை நாங்கள் ஆட்சியை மாத்துறோம், அதை தூக்கி எரியணும். எங்க எறிவ? யாரை வச்சு எறிவ? தீமைக்கு மாற்றப்படி தீமை. நபிகளார்ட்ட போய் கேட்கிறாங்க, இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளே? நன்மையை வச்சு தானே. நன்மை எங்க? யாரு நன்மை? நெருப்புக்கு எப்படி நெருப்பு எப்படி மாற்றாகும்? நெருப்பை வச்சு எப்படி அணைப்ப? ஒரு தண்ணீர் வேணது யாரு? திமுகவுக்கு மாற்ற அதிமுக. எந்த வழியில் எப்படி? ஒரே ஒரு இடத்துல வந்தா டாஸ்மார்க்க மூடிடுவாருங்க. சொல்லு. ₹1 கமிஷன் வாங்க. பணி அமர்வா, பணியிட மாற்றமா, பணி உயர்வா, 5 பைசா வாங்க மாட்டார். ஒண்ணு யாராவது அவர் வந்தா மலையை காப்பார், காட்டை காப்பார், நீர்வள நேரி எல்லாம் பாதுகாக்கப்படும். அப்படி இருக்கும். ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்க. அதிகபட்ச வளர்ச்சி இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி கடன் வளர்ச்சி. 5 லட்சம் கோடியில் விட்டு போய் 10 லட்சம் கோடி கடன் வளர்ச்சி. வேற எது வளர்ச்சி இருக்கு தம்பி? நீங்க சொல்லுங்க. எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தானே, ஒண்ணு சொல்லுங்க. என்ன வளர்ச்சி இருக்கு? சும்மா பேசிக்கிறலாம். கூட்டணி வச்சு கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? எந்த அடிப்படையில் அணி சேருது? எந்த அடிப்படையில்? இது என்ன அரசியல்? தேர்தல் வந்தவொடனே யார் எங்க போறதோ அவர்கள்ட்ட எவ்வளவு பேசுறது, இவள்கிட்ட. இது கேவலம். இதெல்லாம் இந்த பேரம் பேசுறது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் வருது. எல்லாம் அரசியல் மாறுதல், அரசியல் புரட்சி அப்படின்னு தான் வர்றாங்க. அப்புறம் அது அரசியல் பிசினஸ் ஆகுது, பொலிட்டிக்கல் பிசினஸ் ஆகுது. கடைசியா எங்க வருது? கொச்சையா சொன்னது கடைசியா அப்படியே இருக்கு. எவன் அதிக காசு கொடுக்குறானோ அவன்கிட்ட போறது, எவன் அதிக இடம் கொடுக்குறானோ அவன்கிட்ட போறதுன்னா அதுக்கு பேர் என்னன்னு நீங்களே முடிவு பண்ணி. இது எங்க போய் நிறுத்துது? அதனாலதான் நாங்க தமிழ் இன பிள்ளைகள் தன்மான போர் நடத்தும், இனமான மீட்சிக்கு போர் நடத்தும். வெற்றியை தோல்வியை சமமா கருதுறவன் தான் வீரன். வெற்றி அடைஞ்சா இருப்பேன், தோல்வி அடைஞ்சா போயிருவேங்கிறது கோலை. நாங்கள் பிறவி வீரர்கள். எங்களுக்கு தெரியாத 3 எழுத்து பயம். எங்களுக்கு எங்கள் பரம்பரைக்கே தெரிஞ்ச 3 எழுத்து வீரம். அதனால சண்டை செய்யறோம். எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்போம், ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டேன். இது எங்கள் பரம்பரை பழக்கம். அதனால போய் அவரோட கூட்டணி சேரு, இவரோட சேர்ந்து என்ன செய்யலாம்னு சொல்லு. கோட்பாடு கொள்கை மாறுறாங்கன்னு சொல்றீங்கன்றீல, அது நடக்குதா இல்ல? நான் கேட்டா பதில் இருக்கா? உங்க கேள்வி எவ்வளவு தவறா இருக்கு. சொல்றீங்களே அப்படின்னா நான் இல்லாத ஒன்றை சொல்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. யாரை யார் நீங்க? இந்த தேர்தலில் யார் யார் மாறி மாறி போறாங்களோ அதை சொல்லுங்க. நீங்க நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சியோட போய் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னா அந்த கட்சியோட நின்னா தான் வெல்ல முடியும்னா தனியா கட்சி எதுக்கு? ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க. யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஆட்சி அதிகாரத்தை பிடிங்க. என்னத்தை பண்ணீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு மக்களுக்கு செஞ்ச ஒரே ஒரு நல்லது,
ஒரு நல்லது தான் கேட்குறேன். ஒரு நல்லது கூட்டணி போயிட்டிய மாறி மாறி இங்கே போனீங்க 5 வருஷம் இருந்தீங்க, இங்கே போனீங்க 5 வருஷம் இருந்தீங்க, இங்கே 5 வருஷம் இருந்தீங்க. இந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் சாதிச்சது இது ஒன்று சொல்லு. இப்போ எங்கள் அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா? எங்கள் அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் போட்டுச்சா? இப்போ எங்கே கூட்டணியில் இருக்காங்க? திமுகவில். மது மூடாமல் திறந்து வச்சிருக்க பெருமகன் யார்? அப்போ மது ஒழிப்பு மாநாடு பயனற்றதாயிருச்சா? இப்போ மதுவை ஒழிக்கிறவன் எவனும் அவனோட கூட்டணி அப்படின்னு பிடிவாதமாக இருக்கணுமா இல்லையா? ஏன் இல்லை? சாதிவாரி கணக்கெடுப்பு எங்கள் ஐயாவுடைய கொள்கை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நீதியை நிலைநாட்டுறானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு ஏன் இல்லை? அப்போது நீங்கள் என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றாதவன் கூடவே போய் வலிமையை சேர்த்தா எப்படி? வலிமையை சேர்த்தா எப்படி அது நிறைவேற்றப்படும்? என்ன பேசினாலும் கிடைச்சா இங்கே தான் வருவாங்கன்னா இது எப்படி இந்த கோரிக்கையை ஏற்று எப்படி இந்த கொள்கையை நிறைவேற்றுவாங்க அவங்க? எந்த ஒரு கோரிக்கை வைக்காமலே தொடர்பு ஒரு தைரியம் அப்படின்னு சொல்லி அவரே பேசியிருக்காரு. கூட்டத்தில் நிற்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை, தனிச்சு நிற்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை. இப்போ எங்கள் அண்ணனை போய் நான் எங்கள் அண்ணன் எடுத்த நிலைப்பாட்டை குறை சொல்லவோ அது சொல்லவோ நான் இல்லை. அது அவர் முடிவு, அவங்க நிலைப்பாடு, அது இல்லை. நாங்கள் இதில் நிற்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறேன். இந்த சமரசம் என் முன்னவர்கள் செஞ்சதுனால படிப்பறிவையும் விட மேலானது பட்டறிவு. தொடர்ந்து இதுதான் நடக்குதுன்னு நீங்க தம்பி சொல்றீங்க. தொடர்ந்து நடக்குது என்பதற்காக ஏற்கனம்னு இருக்கா, இல்ல அதை மாற்றணும்னு இருக்கா? தனியா நின்று மாற்றமா இல்லையான்னு பாருங்க. 1.1 4.5 லட்சம் வாக்கு வாங்கின ஒரு அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க, வளர்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க. 1.1 விழுக்காட்டிலேருந்து 8.22 8.5 விழுக்காட்டுக்கு உயருது அப்படின்னா வாக்குக்கு காசு கொடுக்காம சின்ன சின்ன பிள்ளைகள் இந்த மகளெல்லாம் வேட்பாளராக நிறுத்துறதுக்கு அறிவிச்சா வயசு வரல, 24 வயசு தான் வருது. அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள், அறிமுகமில்லாத பிள்ளைகள், அவர்களை நிறுத்தி எளிய பின்புலத்திலிருந்து வர பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் மக்களின் நன்மதிப்பை பெற்று 36 லட்சம் வாக்கை தொட்டு 3வது பெரிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உயர முடியுதுன்னா இது வளர்ச்சியா இல்லையா? இது வெற்றி அங்கீகாரமா இல்லையா? இது வெற்றியா இல்லையா? நீங்க வெறும் தேர்தல் வெற்றி தான் வெற்றினீங்கன்னா கஷ்டம். தேர்தல் வெற்றினா கஷ்டம். என் கொள்கையை எதிர்த்து தான் இங்க நிறைய கட்சிகள் இருக்க, வெளியே ஏற்று ஒரு கட்சியும் இல்லை. நீங்களே சேர்த்து விடு. நீங்க எல்லாருமே பெரியாருங்கிறீங்க, 3 கட்சி. நான் எங்கள் இனத்தின் முன்னோர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியாருங்கிறோம். உங்களுக்கு புரியுதா? அதே ஐயா பெரியாரே எங்க தாத்தா முத்துராமலிங்க தவிர பெரியாருன்னு எழுதுறாப்புல. எங்களுக்கு எங்க அண்ணன் புதுவரை எத்தனைதுறை வந்து எங்கள் தாத்தா கியாப்பே விஸ்வநாதர் தமிழ் இனத்தின் பெரியாருன்னு பேசுறது இருக்கு. எங்களுக்கு ஒவ்வொருத்தனும் பெரியார். அப்ப கோட்பாட்டு அளவுல நாங்க மாறுபடுறோம். இந்திய துணைக்கண்டத்தில் இந்திய பெருநிலத்தில் எந்த ஒரு இனம் தன்னை திராவிடன் என்று வரையறுத்துக் கொள்ளும். திராவிட பண்பாடு, திராவிட நாகரிகம், திராவிட கலாச்சாரம், திராவிட கட்டட கலை என்று எந்த ஒரு இனம் தன்னை வரையறுத்துக் கொள்ளும், தன்னை அடையாளப்படுத்தும். என்னை ஏன் உலகத்தின் தொல்குடியை மூத்த ஒரு பேரினத்தை, என்னை ஏன் என் அடையாளத்தை திராவிட அடையாளமா மறைக்கிறேன்? சாதிய இழிவை தொடைத்தெறிய போராடுவதை விட செத்து ஒழிவது மேலானது. தொடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுனர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அதே தான் நாங்கள் நினைக்கிறேன். எங்க மேல் சுமத்தப்பட்ட திராவிட இழிவை தொடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு நினைக்கிறேன். யார் என்ன எதுக்கு நீ திராவிடங்கிற? என் மொழி தமிழ், என் இன அடையாளம் தமிழன். அதுல எதுக்கு நான் மட்டும் திராவிடனா இருக்கணும்? தமிழர் என்றால் யார் யார் தமிழர்னு கேட்குறீங்க. சரி, திராவிடர் என்றால் யார் யார் திராவிடர்னா பதில் சொல்லுங்க. நான் யார் யார் தமிழர்னு. இதுல என்ன இதெல்லாம்? இது ஒரு ஆட்சி, இது ஒரு ஆட்சி மாற்றம். இதுல என்ன ஆட்சி மாறி என்ன ஆகுது? போன தடவை இவர் தான் இருந்தார் ஐயா, எடப்பாடி ஐயா. இப்போ இந்த தடவை இவர் இருக்கிறப்ப திருப்பி ஆளை மாற்றி உட்கார வைப்பீங்க. ஆட்சி முறை மாறுமா? ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான நிர்வாகம் வருமா? அதான கேள்விங்க. பசி பஞ்சமில்லாத ஒரு நாடா இதை படைப்பீங்களா? பாலுக்கலாத குழந்தை, வேலைக்கு அலையாத இளைஞன், கல்விக்கு வியங்காத மாணவன்,
இதுதான் என் கனவு இந்தியானா அடிமை இந்தியாவில் இந்த முழக்கத்தை முன் வச்சான் பகத்சிங். விடுதலை பெற்று 80 ஆண்டுகள் தொட்டுச்சு. இன்னும் இந்த முழக்கம் அப்படியே தான் இருக்கு. 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போறாங்க. பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்கச்சு. கொடுமையை துடைக்க வழி இல்லை. தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க, அதே குடிக்க வச்சு அதே தாலியை அவங்களே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை, இதெல்லாம் ஒரு ஆட்சி. போய்கிட்டே இருக்கும்போது பேருந்து சக்கரம் கலந்து ஓடும். இந்த பஸ் ஓசையா ஓடனா இல்லை காயிலாங்கலில் போடக்கூடிய பல இரும்பையெல்லாம் பஸ்ஸுன்னு கட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. பண்ற பாடு. ரேஷன் அரிசி போடுறீங்க இலவசம். எந்த அமைச்சர் வீட்டில் அதை வாங்கி சமைப்பீங்க? எந்த சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர் வீட்டில் சமைப்பீங்க? தரம் இருக்க? ஒரே நெல் ஒரே அரிசி கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு. அதே நெல் அதே அரிசி மக்களுக்கு சேவைக்கு மக்கள் விநியோகத்துக்கு வரும்போது நாத்தம் அடிக்குது. இடையில என்ன நடக்குது? ஒரு மாறுதல் சொல்லுங்க. ஆட்சி மாறும்னே, புதிய அண்ணே, புத்தம் புதுசுன்னு சாலையெல்லாம் சவக்குழியா இருக்கு. அருமையான சாலைகள், தடையற்ற மின்சாரம். ஐயோ, மழை நீர் அப்படி விழுந்த உடனே எங்க விழுந்ததா இல்லையான்னு தெரியாது, உருண்டு ஓடிடும். அப்படியே சிங்கப்பூர் மாதிரி, அமெரிக்கா மாதிரி, அப்படியே மலேசியா மாதிரி அப்படி ஓடிடும். அப்படியே தான் இருக்கா. அந்நிய முதலீடை கொண்டு வர எல்லா நாட்டுக்கும் புரியல. அங்கேருந்து கொஞ்சம் நிர்வாகத்தை கொண்டு வரக்கூடாதா? சிங்கப்பூர்லாம் இப்படி தான் இருக்கா? இப்படி தான் மலேசியா இப்படியா மற்ற நாடுகள்லாம் இருக்கா? வெள்ளத்தில் மிதக்குதா? சாலையில் நீர் தேங்குதா? 60 ஆண்டுகளா ஆண்டு தலைநகர்ல தண்ணி வடிஞ்சோட வாய்க்கால் வெட்டாத நீங்க என்ன ஆட்சி மாதிரி என்ன போது சொல்லுங்க தம்பி? வெள்ளத்துல மிதத்து விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதல்ல ஆட்சி. வெள்ள நீர் வடிந்து வெள்ள நீர் தேங்கி மக்களை மிதக்க விடாம தடுக்கிறது இருக்கோ. வெள்ளம் வடிந்து ஓட எவ்வளவு மழை பெஞ்சாலும் போய் இந்த இடத்துல சேரமுடான்னு அதுக்கு வழி செய்யறதான் ஆட்சி. அப்படி ஆட்சி வருமா? வருமா? அப்புறம் புதிய போடுறீங்க. அவங்க ஒரே கொள்கையில் இருக்கிற கூட்டத்துக்கு போட்டி. எனக்கு யாருமே போட்டி இல்லையே. உலகத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க, இல்லை இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க. என் கோட்பாட்டுக்கு சொல்லுங்க. சாமிக்கு பேசுவிய, வாழுகிற பூமிக்கு பேசுற ஒரு கட்சி சொல்லுங்க. நான் மலையை பேசுனா, மரத்தை பேசுனா, கடலை பேசுனா, மணலை பேசுனா, தண்ணீரை பேசுனா சிரிக்கிறீங்க. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களே. உங்களுக்கு படிப்பறிவு எதுக்கு? உங்களுக்கெல்லாம் எதுக்கு பள்ளி கல்வி? என்ன அறிவியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க, புவியியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க, எதுக்கு படிக்கிறீங்க? மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்துடும், பறவை பட்சிகள் வாழ்ந்துடும். ஆனால் அது இல்லாமல் நீங்கள் வாழ முடியுமா? இப்போ இந்த அடிப்படை தெரியாதவன் நீ எப்படி? இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியாக வந்த சமூக விலங்கு இந்த மனிதன். இத்தனை விலங்குகள் இருக்கு, இத்தனை உயிர்கள் இருக்கு. ஏதாவது இயற்கைக்கு பேரிடர் இருக்கா? இந்த மனுஷ பயலால தான். காரணம் இந்த பேராசை. மீனம்பாக்கத்தில் விண்ணூர்தி நிலையம் இருக்கிறது தேவை. 5000 ஏக்கர்ல பரந்தூர்ல கட்ட போகும்போது பேராசை. முதலாளிகளின் லாப தேவை. ஏற்கனவே என் தாத்தங்க பேர்ல 2 துறைமுகம் இருக்கு. ஒன்று தாத்தா காமராஜ் பேர்ல, இன்னொரு என் பாட்டை வஉசி பேர். அது போதும். 6111 ஏக்கர்ல துறைமுகம் கட்ட போறேங்கிறது தேவையில்லை, பேராசை. கோயம்பேடு பேருந்து நிலையமே எனக்கு போதும். யாரும் நாங்களுக்கு வசதி இல்லைன்னு வீதியில் நின்று போராடல, பேருந்தை மறித்து போராடலை என் மக்கள். அப்புறம் 410 கோடிக்கு கிளாம்பாக்கத்துக்கு எதுக்கு தூக்கிட்டு போனேன்? எதுக்கு தூக்கிட்டு போனேன்? அது பேராசை, கமிஷன். ஏதாவது வேற ஏதாவது காரணம் இருக்கா? காரணம் இருக்கா சொல்லுங்க. 2050 அப்படி வரும். 50 ஆண்டு கழிச்சு பறந்து போறவங்களுக்கு வசதி செய்யறிய விண்ணூர்தி. பசியோடு இருக்கவனை பத்தி கொஞ்சம் யோசி. அதாவது பறந்து போறவனை பத்தி கவலைப்படுற. 8 வழிச்சாலை எதுக்கு? வேகமா சென்னைக்கு போய் என்ன பார்ப்ப? சினிமா பார்ப்ப, இல்லை சீரியல் பார்ப்ப, இல்லை சிந்திச்சு எதுவும் படைக்க போறிய? என்ன பண்ண போற? ஏதோ ஒன்று மலையை வெட்டி ரோடை போட்டுருணும், காடை அழிச்சு ரோடை போட்டுருணும், வேகமாக போகணும். வீட்டுக்கு போவியா சுடுகாட்டுக்கு போவியா? எல்லாத்தையும் போட்டுட்டு. அதில் அவங்க தெளிவாக தான் சொல்கிறாங்க, எனக்கு யாரும் போட்டி இல்லை. எனக்கு போட்டி இருக்கா? என் கருத்துக்கு போட்டி இருக்கா? ஒருத்தர் இருமொழி கொள்கைம்பாரு, ஒருத்தருக்கு கொள்கைனாவே என்னன்னு தெரியாது. நான் ஒரே மொழி கொள்கை தமிழ், என் உயிர் மொழி கொள்கை தமிழ்னு. எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழில் கற்போம் எங்கள் இனம் வாழ. இந்த கோட்பாடு யாராவது சொல்லுவாங்களா? அவர்கள் திராவிடர்கள் என்கிறார்கள், நாங்கள் தமிழர்கள் என்கிறோம். அப்போ அவர்களுக்குள்ளதான் போட்டி. அவர்கள் ஊழல் லஞ்சம்ங்கிறாங்க, நாங்கள் உண்மை நேர்மைங்கிறோம். அவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க, நாங்கள் வாக்கை விற்கக்கூடாதுங்கிறோம். மதிப்புமிக்க கருவி ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கிற மதிப்புமிக்க வலிமையான உரிமை வாக்குங்கிறோம், அதை விற்கக்கூடாதுங்கிறோம். என் மக்களை வாக்கை விற்கிற சந்தையா மாத்துறது யாரு? இந்த கட்சிகள்.
ஓட்டுக்கு காசு கொடுக்குற கட்சிகளுக்குள்ள போட்டி. அப்போ அவங்க சரியாக தானே சொல்கிறாங்க. நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன். அவங்க ஒரு தொகுதிக்கு 30 கோடி 15 கோடி 20 கோடின்னு செலவு பண்ணுவாங்க. நான் அந்த வட்டி காசை கூட செலவு பண்ண எங்கள்கிட்ட வசதி இல்லை. அப்போ வேற தானே, நாங்கள் அந்த போட்டியில் இல்லை தானே. ஏதாவது சரிதான் அண்ணன் சொல்கிறது. போட்டியில் இல்லை, அவங்க எனக்கு போட்டி இல்லை, எனக்கு யாருங்க போட்டி இல்லை. நினைக்கிறாங்கங்கிறது என்ன கேள்வி? நினைக்கிறாங்க தான். மக்களுக்குள்ள அந்த ஒரு அறச்சீற்றம் இல்லை. அது ஐயா சகாயம் ஏதாவது அடிக்கடி கொடுப்போம். அறச்சீற்றம் இல்லை. ஒரு சினந்து எழுதுறாங்க, அது கொஞ்ச நேரம் இருக்குது. அப்போ அந்த தேர்தல் நேரத்தில் அப்படி தனியுது, அது தனிஞ்சிருது, அது ஒரு சின்ன சமரசமாயிருது, சகிப்புத்தன்மை வந்துடுது. அவங்களுக்கு தெரியாத அந்த தொடர் சகிப்புத்தன்மை தான் அடிமை பிறக்கிறான்னு தெரியல. அடிமை உணர்வு எங்கே பிறக்குது? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க, புனிதமான போராளிங்கிறாங்க நபிகள். ஆனால் இங்கே அப்படி இல்லையே. அநீதியை கண்டு அச்சம் கொண்டு எதிர்த்து நிற்க துணிவில்லாமல் சமரசம், சகித்து கொள்ளுகிறாங்க. அது தொடர்ச்சியாக சகித்து கொள்ளும்போது அடிமை மனநிலை வந்துடுது. அதான் இங்கே நடக்குது. என் மக்களுக்கு ஒன்று இருக்கு, என் அன்பு உடன் பிறந்தார்களே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் மக்கள்கிட்ட ஒன்று இருக்கு. அடர்த்தியான வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு. அது ஒரு குழந்தையை பெறுது. அது அறியாமைன்னு ஒரு குழந்தையை பெறுது. இந்த அறியாமையும் இந்த வறுமையும் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெறுது. அதுக்கு பேர் மறதின்னு பேர். இந்த மூணும் சேர்ந்து இந்த அரசியல் தலைமைகளுக்கு முதலீடா மாறி இருக்கு. நேற்று இங்கே இருந்த இவனை திட்டி பேசுன, இன்னைக்கு மானங்கட்டு இப்போ இங்கே இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற, என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே. இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே. சீட்டு அதிகமாக இருக்கணும், நோட்டு அதிகமாக இருக்கணும், அங்கே போவோம்ங்கிறது ஒரு கொள்கை. கொள்கைனா கொள்கை, கொள்ளுமரபு, கொள்கை கொள்கை தானே. வேற என்ன கொள்கை இருக்கு? வேற என்ன கொள்கை இருக்கு? இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க, நான் பொறுமையாக பதில் சொல்லல. எப்படி யாரையாவது சந்திச்சு பேச சொல்லுங்க. கூட்டணிக்கு மாறி மாறி போறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல சொல்லுங்க, நியாயமான ஒரு காரணத்தை சொல்ல சொல்லுங்க. எங்க திமுகவை தூக்கி ஆட்சியிலிருந்து இறக்கி தூக்கி போடுறதே ஒரு இந்த கட்சிகளுக்கு கொள்கையா? மக்களின் நலன் சார்ந்து நல்ல ஆட்சியை கொடுக்கணும், மக்களுக்கு செய்யணும். கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியல் கொண்டு போகணும். விளம்பரம், செய்தி அரசியலை கடந்து சேவை அரசியல், செயல் அரசியல் கொண்டு போகணும். என் மக்களுக்கு அப்படி செய்யணும். அதுதான் இருக்க முடியும். திமுகவை ஒழிச்சிடணும். திமுக அப்புறப்படுத்திட்டு பேயை விரட்டி விட்டு பிசாசை உட்கார வைக்கிறது, பிசாசை விரட்டி விட்டு மறுபடியும் பேயை உட்கார வைக்கிறது இல்ல? எப்படி எங்க ஊர்ல சொல்லுவான், மதவாத கட்சிய தம்பி தம்பி மதவாத கட்சியை முதல்ல கதவை திறந்து கூட்டிட்டு வந்த ஆள் யார் தம்பி? கோலம் போட்டு அப்படி வாசல்ல பூசணியில பூ வச்சு வர வச்சது யாரு? தெரியாது யாரு? அதை ஏன் சத்தமா சொல்ல மாட்டேன்? கேள்வியை மட்டும் சத்தமா கேட்கிற தம்பி. கால் உண்ட விட மாட்டோம். அவன் ஏன் ராசா கால் உண்றான்? ஏன் தோல்ல தூக்கிட்டு வரிய ராஜா? அவன் கால் உண்றான். இந்த பிஜேபி எதிர்ப்பு, திராவிட இந்த திமுகவோட பிஜேபி எதிர்ப்பு, இந்த ஆரிய எதிர்ப்பு, எங்களெல்லாம் ஆரிய அறிவரடி இது சொறிகிறது, இதெல்லாம் இவங்க பேசிட்டு இருப்பாங்க காலங்காலமா. பங்காளி பங்காளி, நாங்க தான் பகையாளி. இந்த ஐயா பாக்கியராஜ் சின்ன வீடுன்னு ஒரு படம் எடுத்திருக்காப்புல. அந்த படத்தை நீங்க சோறுட்டியை பாருங்க, இப்ப கூட தட்டி பாருங்க. அந்த அம்மாவை, அந்த கல்பனாவை இப்படி கட்டி பிடிச்சுக்கிறாப்புல. இப்படி இந்த அம்மாவை இந்த பக்கம் பார்க்க விட மாட்டாப்புல. இப்படி கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் சின்ன விட ஒரு வப்பாட்டியா ஒரு அம்மா வச்சிருப்பாப்புல. அந்த அம்மாவுக்கு பூவை கொடுத்துருப்பாப்புல. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? திராவிடத்தின் ஆரிய எதிர்ப்பு. பிஜேபியை நுழைய விடாம எதுக்குறது. இங்க வந்து எங்களை அப்படி மறைச்சு முகத்தங்கிட்டு பார்க்க விடாம, ஏய் பிஜேபி உள்ள வந்துடும், ஏய் ஆர்எஸ்எஸ், ஏய் பிஜேபி, ஏய் பிஜேபி பி டீம் கீ டீம், இங்க சைட்ல கூப்பிட்டு இப்படி இப்படி கேவலம். இதை போய் பேச்சு. நீங்க ராஜ்நாத் சிங் ஐயா வந்து ஒய்எம்சிஏ மைதானத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் பணத்தை வெளியிடும் போது 5 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைக்க வச்சு நாடெங்கிலும் பாரதிய ஜனதா வேலூன்றதுக்கு பரவுவதற்கு காரணமாக இருந்த பெருந்தகைன்னு சொன்னாரா? இல்லை. காணொலி உங்களுக்கு அனுப்பிட்டா நீங்க போடுறீங்களா? இல்லை, நீங்களாம் தான் ஒளிபரப்புனீங்களே. அதுதான் ஏதோ சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தம்பி, உள்ள வந்துடும் உள்ள வந்துடும். உள்ள எங்கிட்டு வரும்? நீங்க ஒரு பேச்சு, நீங்க ஈவேராவை எதிர்த்தால் ஆரிய அந்த பிஜேபி மதவாத கும்பலுக்கு வாய்ப்பு, அது வளர்ந்து வரும். எப்படி வளரும்? இந்த செடிக்கு தண்ணி ஊத்துனா இந்த செடி தான் வளரணும்னு சொல்லணும். இந்த செடிக்கு நீங்க தண்ணி ஊத்துனீங்க, இந்த செடி வளர்ந்துரும். சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். டேய், எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை. நம்ம வீட்டில் சுவிட்ச் போட்டா அந்த வீட்டில் எரியுங்கிறது. எங்க எதிர்த்தாவன்?
ஒரு ஈடின்னு போடுங்க, ஈடி இந்தா வரேன் மோடி ஓடின்னு போடுறேன். அப்புறம் போட்டு